அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் கீ அப்புறமா சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர் கீ சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எனி மெட்டீரியல் விச் இஸ் செட் டு பி ஆப்டிக்கலி ஆக்டிவ். அப்போ ஒரு மெட்டீரியல் இல்லைன்னா ஒரு சப்ஸ்டன்ஸை ஆப்டிக்கலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு எப்போ சொல்கிறோம்? ஆப்ஷன் ஏ, இட் ரொட்டேட்ஸ் அ பிளேன் போலரைஸ்ட் லைட். பி, it stops the rotation of plane polarized light. C, it rotates a polarized light. D, it rotates a ultraviolet light. அப்போ நமக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா அது என்ன செய்யும்? பிளேன் போலரைஸ்ட் லைட்டை ரொட்டேஷன் பண்ணும். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இட் ரொட்டேட்ஸ் த பிளேன் போலரைஸ்ட் லைட். ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், இட் ஸ்டாப்ஸ் த ரொட்டேஷன் ஆஃப் பிளேன் போலரைஸ்ட் லைட். அது தப்பு. அடுத்தது சி, இட் ரொட்டேட்ஸ் த போலரைஸ்ட் லைட். சியும் கரெக்டு தான். அதாவது போலரைஸ்ட் லைட்டு பிளேன் போலரைஸ்ட் லைட்டு எல்லாமே ஒன்று தான். அடுத்து டி, இட் ரொட்டேட்ஸ் த அல்ட்ரா வயலட் லைட். அது தப்பு. அல்ட்ரா வயலட் லைட்டை ரொட்டேஷன் பண்ணாது. இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், எ மெயின் கண்டிஷன் ஃபார் எ மாலிக்யூல் டு பி ஆப்டிக்கலி ஆக்டிவ். முக்கியமான கண்டிஷன் கேட்டுருக்காங்க. ஒரு மாலிக்யூல் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா என்ன இருக்கணும்? Superimposability on its mirror image, non-superimposability on its mirror image, asymmetric, none of the above. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மெயின் கண்டிஷன், முக்கியமான கண்டிஷன். அப்போது நான் சூப்பர் ஆன் இட்ஸ் மிரர் இமேஜ், அதுதான் கரெக்டான ஆன்சர். சூப்பர் இம்போசபிலிட்டி இருக்கக்கூடாது. ஓகே, அடுத்தது ஏசிமெட்ரிக், நன் ஆஃப் த அபவ். ஏசிமெட்ரிக்கும் கரெக்டு தான். பட் முக்கியமான கண்டிஷன் கேட்டதுனால நமக்கு நான் சூப்பர் இம்போசபிலிட்டி ஆன் இட்ஸ் மிரர் இமேஜ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். மூணாவது கொஸ்டின், த ப்ராப்பர்ட்டி ஆஃப் நான் சூப்பர் இம்போசபிலிட்டி ஆன் இட்ஸ் மிரர் இமேஜ் இஸ் கால்டு. அதை என்ன சொல்லுவோம்? கைரலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் நான் சூப்பர் இம்போசபிலிட்டியை. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக்கும் கிடையாது, ஸ்டீரியோ செலக்டிவும் கிடையாது, டிஸ்சிமெட்ரிக்கும் கிடையாது. அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின், த ஐசோமர்ஸ் விச் ஆர் நான் சூப்பர் இம்போசபிள் ஆன் இட்ஸ் மிரர் இமேஜ் ஆர் கால்டு. இப்போ தான் நம்ம பார்த்தோம், நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் என்ன சொல்லுவோம்? ஏனோசியோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைஸ்டீரியோமர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னாச்சுன்னா நான் மிரர் இமேஜ். ஓகே, இப்போ நமக்கு சிஸ் ட்ரான்ஸ் என்ன சொல்லுவோம்? டைஸ்டீரியோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா ஆனோமர்ஸ், அதாவது அந்த ஒரு கார்பனில் மட்டும் நமக்கு சேஞ்ச் இருக்கும், அந்த இதை மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆனோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ரோட்டோமர்ஸ். ரோட்டோமர்ஸ்னால் என்ன? சிசி சிங்கிள் பாண்டில் ரொட்டேஷன் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய ஐசோமர்ஸாக என்ன சொல்லுவோம்? ரோட்டோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் நமக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கு பாருங்கள், நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் ஆர் கால்ட் ஏனோசியோமர்ஸ். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், த ஐசோமர் ஏனோசியோமர் தட் ரொட்டேட்ஸ் பிளேன் டு த லெஃப்ட் கவுண்டர் கிளாக் வைஸ் இஸ் கால்டு லீவோ ஐசோமர். லெஃப்ட் சைடு ரொட்டேஷன் பண்ணிச்சுன்னா லீவோ ஐசோமர், ரைட் சைடு ரொட்டேஷன் பண்ணிச்சுன்னா டெக்ஸ்ட்ரோ ஐசோமர். அடுத்ததாக ஆன்டிபோட். ஆன்டிபோட்னா மீனிங் என்ன? ஏனோசியோமர். ஏனோசியோமரும் ஆன்டிபோடும் ஒரே மீனிங் தான். அடுத்தது ஆனோமர். இப்போ ஒரு ஆனோமருக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு. ஏதாவது ஒரு ஸ்டீரியோமெரிக் கார்பனில் நமக்கு வந்து என்ன இருக்கும்? சேஞ்ச் இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறோம்? நம்ம ஆனோமர் அப்படின்னு சொல்கிறோம். சிக்ஸ்த் கொஸ்டின், த ஐசோமர் தட் ரொட்டேட்ஸ் பிளேன் டு த ரைட் கிளாக் வைஸ் இஸ் கால்டு டெக்ஸ்ட்ரோ ஐசோமர். போனது பார்த்தோம் லெஃப்ட் சைடு, அது வந்து லீவோ ஐசோமர். இது வந்துட்டு ரைட் சைடு, அப்போது இது லீவோ ஐசோமர். செவன்த் கொஸ்டின், மிக்சர்ஸ் ஆஃப் ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஏனோசியோமர்ஸ் ஆர் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். சச் மிக்சர்ஸ் ஆர் கால்டு ரெசிபிக் மிக்சர். அப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஏனோசியோமர்ஸ் அப்படின்னா என்ன? 50-50. 50 ப்ளஸ் இருக்குதுன்னா 50 மைனஸ், 50 ஆர் இருக்குதுன்னா 50% எஸ்ஸு. அதுதான் என்ன சொல்கிறோம்? நம்ம ரெசிமிக் மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த ரெசிமிக் மிக்சர்ஸ் ஆர் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். எய்த்து கொஸ்டின், த செப்பரேஷன் ஆஃப் எ ரெசிமிக் மிக்சர் இன்டு இட்ஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பனண்ட் இஸ் கால்டு. இப்போ நம்ம பார்த்தோம் ரெசிமிக் மிக்சர்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், 50-50 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த 50-50யை தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் என்ன? ரெசொல்யூஷன். இப்போ நமக்கு 50 ஆர் இருக்குது, அது தனியாக பிரித்தாச்சு. அப்போ அது ஒரு ஆப்டிக்கலி ஆக்டிவ். இன்னொரு 50% எஸ் இருக்குது, அதை தனியாக பிரித்தாச்சு. அப்போ நமக்கு என்ன இருக்கும்? 50% எஸ்ஸு. அப்போ பாருங்கள், ரெசிமிக் மிக்சர் வந்துட்டு ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அப்போ ஆப்டிக்கலி இன்ஆக்டிவை எதுவாக மாற்றுறோம்? ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பனண்ட்ஸாக மாற்றுறோம். அப்போ அதுக்கு பேர் ரெசொல்யூஷன். ஓகே, அப்போ பி பாருங்கள், ரெவல்யூஷன் அது கிடையாது, ரெசிமைசேஷன் அதுவும் கிடையாது, செப்பரேஷன் அதுவும் கிடையாது.
அப்போ இதில் ரெசிமைசேஷன் என்ன? ரெசிமிக் மிக்சராக மாற்றுறதுக்கு பேர் தான் ரெசிமைசேஷன். 9th question. The amount optical rotation alpha is not constant for a given enantiomer. அப்போ இந்த ஆப்டிக்கல் ரொட்டேஷன் நாட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபார் எ கிவன் enantiomer. அப்போ அந்த enantiomerக்கு நாட் கான்ஸ்டன்ட் சொல்லி கொடுத்தாச்சு. அப்போ இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? இட் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர், ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன், length of sample vessel, solvent used. All the above. All the above is the correct answer. எல்லாத்தையும் பொறுத்து என்ன செய்யும்? இந்த ஆப்டிக்கல் ரொட்டேஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். D is the correct answer. 10th question. If a molecule possesses center of symmetry, then such a molecule is optically active, optically inactive, sometimes active, sometimes inactive, none of the above. அப்போ எந்த ஒரு மாலிக்யூலுக்கும் இந்த சிமெட்ரி எலமெண்ட் ப்ரெசண்ட் ஆகி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அப்போ இந்த கேஸில் நமக்கு என்ன இருக்குது? சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. அப்போ சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? அதை ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். 11th question பாருங்கள். A carbon atom connected to 4 different group is called asymmetric carbon, symmetric carbon, dissymmetric carbon, tetracarbon. அப்போ இதை வந்துட்டு asymmetric carbon. இப்போ ஒரு கார்பன் கனெக்டட் டு 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் என்ன சொல்கிறோம்? asymmetric கார்பன், கைரல் கார்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 12th question. Any molecule containing an atom that has 4 bonds pointing to the corners of a tetrahedron will be. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? Any molecule containing an atom has 4 bonds pointing to the corners of a tetrahedron will be optically active if 4 groups are different, optically inactive if 4 groups are different, optically active if 4 groups are same, optically inactive if 4 groups are same. அப்போது நமக்கு ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கணும் என்ன செய்யணும்? அந்த டெட்ராஹெட்ரனில் 4 ஆட்டம்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஆப்டிக்கலி ஆக்டிவ் இஃப் 4 குரூப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, அது கரெக்டு. அடுத்தது பி, ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் இஃப் 4 குரூப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அது தப்பு. ஆப்டிக்கலி ஆக்டிவ் இஃப் 4 குரூப்ஸ் ஆர் சேம். அதுவும் தப்பு. ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் இஃப் 4 குரூப்ஸ் ஆர் சேம். அப்போ வந்துட்டு டி ஆப்ஷனும் ஏ ஆப்ஷனும் கரெக்டு. பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆப்டிக்கலி ஆக்டிவ் கரெக்டு, எல்லா குரூப்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து டி பாருங்கள், ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் இஃப் 4 குரூப்ஸ் ஆர் சேம். எல்லா குரூப்பும் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அப்போ ஆப்ஷன் இ, போத் ஏ அண்ட் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 13th question. ஆட்டம்ஸ் வித் பிரமிடல் பாண்டிங். அப்போ நமக்கு ஆட்டம்ஸ்லாம் எப்படி இருக்குது? பிரமிடல் ஷேப்பில் இருக்குது. வித் 3 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். இப்போ 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அன்ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ நமக்கு 4வது பொசிஷனில் அன்ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. இது வந்துட்டு எப்படி? ஆப்டிக்கலி ஆக்டிவாக, இன்ஆக்டிவாக, எக்ஸ்பெக்டட் டு பி ஆப்டிக்கலி ஆக்டிவாக, நன் ஆஃப் த அபோவ். இப்போ இது வந்துட்டு ஆப்ஷன் சி, எக்ஸ்பெக்டட் டு பி ஆப்டிக்கலி ஆக்டிவ். 14th question. Adamantines bearing 4 different groups at the bridge head positions are. அப்போ அவங்களே கொடுத்துட்டாங்க. அடமெண்டைன்ஸில் வந்துட்டு 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், அதாவது பிரிட்ஜ் ஹெட்டில் நமக்கு வந்து 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குதான். அது வந்துட்டு எப்படி கைரலாக, ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ அது வந்துட்டு கைரல் அண்ட் ஆல்சோ ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 15th question. Compounds which are optically active that are not mirror images are called. அப்போ மிரர் இமேஜஸ் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ மிரர் இமேஜஸ் இல்லை அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? டயாஸ்டீரியோ மாதிரி தான் இருக்கும். எனான்சியோமர்ஸ் வந்து என்னது? மிரர் இமேஜஸ். இங்கே பாருங்கள், ஆப்டிக்கலி ஆக்டிவாகவும் இருக்குது. தட் ஆர் நாட் மிரர் இமேஜஸ். இப்போ மிரர் இமேஜஸ் இல்லாதது என்னது? இந்த டயாஸ்டீரியோமர். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஏட்ராபிசோமர்ஸ். ஏட்ராபிசோமர்ஸ்னால் என்ன? அந்த ரொட்டேஷன், ஓகே, அந்த ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் தான் என்ன சொல்லுவோம் நம்ம? ஏட்ராபிசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனோன்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டயாஸ்டீரியோமர். 16th question. Biphenyls and allenes which are optically active but not contain asymmetric carbon, optically activity is due to. பைஃபனைல்ஸ் அல்லீன்ஸ் வந்துட்டு ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அங்கே என்ன இல்லை? ஏசிமெட்ரிக் கார்பன் இல்லை. ஏசிமெட்ரிக் கார்பன் இல்லாமலேயே அது வந்துட்டு ஆக்டிவ் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அங்கே என்ன காரணங்களுக்காக அது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்குது? ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன், ஃப்ரீ ரொட்டேஷன், நாட் இன் எ பிளேன். அப்போ ஆப்ஷன் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன், நாட் இன் எ பிளேன்.
இந்த 2 காரணங்களுக்காக நமக்கு வந்துட்டு இந்த பைஃபினைல்ஸ் அல்லீன்ஸ் வந்துட்டு ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்குது. ஆப்ஷன் டி ANC இஸ் த கரெக்ட் ஆன்சர். 17th question. Biphenyls only can be optically active if 4 large groups at ortho position restrict rotation, 3 large groups at ortho position restrict rotation, both A and B, unsubstituted at ortho position. அப்போ டி வந்து கிடையவே கிடையாது. அப்புறமா 4 large groups ஆர்த்தோ பொசிஷனில் இருக்குது, அது வந்துட்டு ரொட்டேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஓகே, அது கரெக்டு தான். அதே போல் 3 large groups ரொட்டேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் அதுவும் கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் சி both A and B is the correct answer. 18th question. A compound which contain more than one asymmetric carbon and that is superimposable on its mirror image is called meso compound. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மோர் தேன் ஒன் ஏசிமெட்ரிக் சென்டர் கொடுத்தாச்சு. அதே போல் அது வந்துட்டு சூப்பர் இம்போசிபிளாகவும் இருக்குது. அப்போ அந்த காம்பவுண்ட் வந்துட்டு மீசோ காம்பவுண்ட். ஏ கைரல் கிடையாது, ஏ ட்ராபிசோமரும் கிடையாது, நன் ஆஃப் த அபவும் கிடையாது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 19th question. When a group attached to an asymmetric carbon atom is replaced, இப்போ asymmetric carbon atomல ஒரு குரூப்பை என்ன செய்கிறோம், ரீப்ளேஸ் பண்ணுறோம். The configuration of the new compound may be opposite. அப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த கான்ஃபிகரேஷன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. இப்போ ஆர்ஆர் இருக்கிறது எஸ்ஸாக மாறுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கு பாருங்கள், தட் இஸ் த ப்ராடக்ட் இஸ் எனான்சியோமர். ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடைக்குது, எனான்சியோமர் கிடைக்குது. அப்போ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு வேல்டன் இன்வெர்ஷன். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்டிகல் இன்வெர்ஷன் கிடையாது, ரெசிமிக் இன்வெர்ஷன் கிடையாது, ஏசிமெட்ரிக் இன்வெர்ஷன் கிடையாது. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.